முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்கும் பணி முடிவடைந்தது. புதிய அமைச்சர்கள் நாளை பதவியேற்பு. மக்கள் வரிப்பணத்தில் செயல்படும் திட்டத்திற்கு நேரு, இந்திரா பெயர்களை மட்டுமே வைப்பதா? அத்வானி கண்டனம். தமிழகத்தில் புதிய காப்பீட்டு திட்டம். 950 வகை சிகிச்சைகளை இலவசமாக பெறலாம். முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. நில ஆக்கிரமிப்பு வழக்கில் சிறுதாவூர், கொடநாடு பிரச்சினைகளையும் சேர்க்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். பிரதமர் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். கடந்த ஒரு வாரத்தில் 3வது முறையாக இரு தலைவர்களும் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளனர். கூட்டணியின் ஆதரவு இல்லாமல் மத்தியில் ஆட்சி தொடர முடியாது என்ற நிலை உள்ளதால் தோழமை கட்சிகளை அனுசரித்து அமைச்சர் பதவி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. எந்த கட்சியாவது அதிருப்தி அடைந்து அமைச்சர் பதவி ஏற்க மறுத்தால் கூட்டணி முறிந்து ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். எனவே தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் அனுசரித்து அமைச்சரவையில் மாற்றம் கொண்டுவர சோனியா காந்தியும் பிரதமரும் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். இன்று நடந்த பேச்சுவார்த்தை அமைச்சரவை மாற்றத்திற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்று தெரிகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகாரால் ராசாவும் தயாநிதி மாறனும் பதவி இழந்துள்ளனர். எனவே திமுகவிற்கு புதியதாக 2 அமைச்சர் பதவி கொடுக்க சோனியா காந்தி விரும்புகிறார். ஆனால் கலைஞரோ திமுகவிற்கு அமைச்சர் பதவி கிடைப்பதை விட தனது மகள் கனிமொழி டெல்லி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் போதும் என்ற கருத்தை தெரிவித்து வருகிறார். ஆனால் ஊழல் பிரச்சினையில் உச்சநீதிமன்றமே தலையிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதால் இதில் மத்திய அரசு எதுவும் செய்வதற்கு இல்லை என்ற கருத்து கருணாநிதிக்கு மீண்டும் மீண்டும் மத்திய அரசால் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக எம்பிக்கள் 2 மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு கலைஞர் ஒப்புதல் கொடுத்திருப்பதாக தெரிகிறது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது TR பாலு மீது ஏராளமான புகார்கள் எழுந்தன. எனவே அவரை மீண்டும் அமைச்சராக்க பிரதமர் விரும்பவில்லை. அதற்கு பதிலாக விஜயன், TKS இளங்கோவன் போன்றோருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்ற கருத்து பிரதமர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையில் இன்று மாலைக்குள் சுமூக முடிவு ஏற்பட்டுவிடும் என்று தெரிகிறது. எனவே அமைச்சரவை மாற்றி அமைப்பது தள்ளி போடலாம் என்ற நிலை மாறி அமைச்சரவை மாற்றம் நாளை இருக்கும் என்று தெரிய வருகிறது. மக்கள் வரிப்பணத்திலிருந்து செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு நேரு, இந்திரா, ராஜீவ் ஆகியோரின் பெயர்களை மட்டுமே மாற்றி மாற்றி சூட்டி கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒரே ஒரு குடும்பத்திற்காகவே செலவிடுவது நியாயமா என்று பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் அத்வானி கேள்வி எழுப்பியுள்ளார். கல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அத்வானி, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய சுகங்களை இன்னுயிரை துறந்து தியாகம் செய்திருப்பதாக குறிப்பிட்டார். அப்படி இருக்க மத்திய அரசின் எந்த திட்டமாக இருந்தாலும் அதை ஒரே ஒரு குடும்பத்தாரின் பெயரை சூட்டி கோடிக்கணக்கான ரூபாய்களில் விளம்பரம் செய்வது சரிதானா என்றும், அப்படி செய்தால் ஜனநாயகம் வலுவடையுமா என்றும் அத்வானி கேள்வி எழுப்பியுள்ளார். हजारों करोड़ रुपए एक फैमिली ब्रांड को प्रसारित करने के लिए क्या ये लोकतंत्र है? क्या ये उचित है? आखिर तो ये लोकतंत्र है और हम लोकतंत्र को डेमोक्रेसी कहते हैं. Democracy has been converted, democratic rule has been converted into dynastic rule. இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை வடிவமைக்கும் வேளையில் அம்பேத்கருடன் சியாமா பிரசாத் முகர்ஜியும் பாடுபட்டார். இவர்களுடைய தியாகங்களை நினைவு கூர்ந்து அனைத்திந்திய வானொலியில் ஏதாவது நிகழ்ச்சி ஒளிபரப்பானதா என்று அத்வானி கேள்வி எழுப்பினார். புதிய மருத்துவ காப்பீட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. புதிய திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், குறிப்பிட்ட சில நோய்களுக்கு 1,50,000 ரூபாய் வரையும் அனுமதிக்கப்படும்.
புதிய காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 950 சிகிச்சை முறைகள் அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சிகிச்சை சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளும் காப்பீட்டிற்காக வரையறுக்கப்பட்ட தொகையில் அடங்கும். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தொடர் சிகிச்சை தேவைப்படும் சில நோய்களுக்கு வரையறுக்கப்பட்ட தொகை தனியாக நிர்ணயித்து வழங்கப்படும். புதிய காப்பீட்டுத் திட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அவசர சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு ஏற்கனவே திமுக ஆட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க வகை செய்யப்படும். திமுக ஆட்சியில் 642 வகையான சிகிச்சை முறைகள் காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கியுள்ளன. புதிய திட்டத்தில் 950 வகை சிகிச்சைகள் அனுமதிக்கப்படும். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுள்ள தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு வெளி மாநில தேமுதிகவினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமையகத்தில் டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் கழக மாநில நிர்வாகிகள் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து சால்வை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது கழகத்தின் துணைச் செயலாளர் AR இளங்கோவன், தேர்தல் பிரிவு செயலாளர் மாபா பாண்டியராஜன், தொழிற்சங்க பேரவை செயலாளர் சவுந்தரபாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் விபத்துக்குள்ளாகிய 12 மணி நேரத்திற்குள் அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் மற்றொரு ரயில் தடம் புரண்டுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமுற்றுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே நேற்று ஹவுரா மெயில் தடம் புரண்டதில் 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் சுமார் 150 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் அசாம் மாநிலம் ராங்கியா அருகே சென்று கொண்டிருந்த கவுஹாத்தி பூரி எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்றிரவு 9 மணி அளவில் திடீரென்று குண்டு வெடித்ததால் ரயில் எஞ்சின் உட்பட 5 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமுற்றனர். கவுஹாத்தியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில வருடங்களாக ரயில்வே துறையில் வளர்ச்சிப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ரயில் பயணிகளின் வசதி மற்றும் பாதுகாப்பில் மத்திய அரசிற்கு அக்கறை இல்லை என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசைன் கூறினார். रेलवे मंत्रालय राम भरोसे चल रहा है। रेलवे में पिछले कई साल से जो विकास के काम हो रहे थे वो रुक गए। सेफ्टी और सिक्योरिटी पर कोई ध्यान रेलवे का नहीं, पर भारतीय जनता पार्टी दुख जताती है और उम्मीद करती है कि सरकार इससे कुछ सीखेगी और रेलवे के अंदर जो सेफ्टी का पार्ट है उसको भी एड्रेस करेगी. இதனிடையே மத்திய ரயில்வே துறை அமைச்சர் முகுல் ராயை பிரதமர் அனுப்பி வைத்தார். அவர் அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்புப் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் உமா பாரதி கங்கை நதியை காப்பதற்கான புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளார். 2510 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கை நதியை சுத்தப்படுத்தி பாதுகாப்பதற்காக மத்திய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்துள்ளது. இந்த கங்கை நதி 1 கோடி மக்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இதற்கென உலக வங்கியிலிருந்து 500 கோடி ரூபாய் கடன் பெற்று 8 ஆண்டுகளில் கங்கை நதியை சுத்தம் செய்வதற்கு திட்டம் தீட்டியுள்ளது. புனித கங்கை நதியை சுத்தமாக்கி பாதுகாப்பதற்காக பாஜக மூத்த தலைவர் உமா பாரதி கங்கையை காப்போம் என்ற புதிய இயக்கத்தினை தொடங்கியுள்ளார். இதற்காக உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இருப்பதாகவும் உமா பாரதி தெரிவித்துள்ளார். தனி தெலுங்கானா கோரி உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளனர். தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வலியுறுத்தி தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த 101 MLA-க்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளனர். இதையடுத்து மத்திய அரசிற்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் வகையில் தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு தொடர் போராட்டங்களையும் அறிவித்துள்ளது. அதன்படி உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை இன்று தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தனி தெலுங்கானாவிற்கு தொடக்கத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலமே நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் ராயலசீமா மற்றும் கடலோர ஆந்திரா பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் வருகிற 17ஆம் தேதி டெல்லி செல்ல முடிவு செய்துள்ளனர். டெல்லியில் அவர்கள் மத்திய அரசின் முக்கிய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சியின் மேலிடத் தலைவர்களையும் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் சந்தித்து தனி தெலுங்கானாவிற்கு சாதகமான எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்த உள்ளனர். இதனிடையே நாளை சாலையில் சமையல் போராட்டமும் நாளை மறுநாள் ரயில் மறியல் போராட்டமும் நடத்த உள்ளதாக தெலுங்கானா கூட்டுக்குழு அறிவித்துள்ளது.
அடுத்தவர்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள் மீது எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கைகளில் சிறுதாவூர் கொடாநாடு போன்றவற்றையும் சேர்க்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கமான CITU வலியுறுத்தியிருக்கிறது. இதன் 41வது ஆண்டு நிறைவு விழா சேலத்தில் CITU பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. அவர் பேசுகையில், கட்டணக் கொள்கையில் ஈடுபடும் கல்வி நிறுவனங்களை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றார். நீதிமன்ற தீர்ப்பிற்கு காத்திருக்காமல் மாணவர்களின் நலன் கருதி சமச்சீர் கல்வி முறை பழைய முறையிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். நில ஆக்கிரமிப்பு வழக்குகளில் சிறுதாவூர், கொடநாடு போன்றவற்றையும் சேர்த்து உரியவர்களுக்கு நிலத்தை ஒப்படைக்க வேண்டும். எந்த நிலமாக இருந்தாலும், யாரிடமிருந்து யார் பறித்திருந்தாலும் உரியவர்களுக்கு நிலம் போய் சேர வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பின்வாங்கியது இல்லை என்றும் சவுந்தரராஜன் கூறினார். கொடநாடு, சிறுதாவூர், நீங்கள் எந்த நிலமாக இருந்தாலும், யாரிடமிருந்து யார் பறித்ததாக இருந்தாலும் உரியவர்களுக்கு போக வேண்டும் என்பதில் எப்போதும் மார்க்சிஸ்டுகள் பின்வாங்கியது கிடையாது. அதற்கான வழக்குகள், அதற்கான பிரச்சனை நீதிமன்றத்தில் என்று இருக்கிற போது நீதிமன்ற தீர்ப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.